ஞாயித்துக்கிழமை காலையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு. 8 மணிக்கு மேல தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் டீ போட்டு குடிச்சிட்டு, கடலை பருப்பு உடைக்க நானும் என் பாப்பாவும் உட்காந்துட்டோம். எங்க வீட்ல கடல பருப்பு சட்னி அப்படின்னாலே கண்டிப்பா இட்லி தான் இருக்கணும். ஆனா, நான் இட்லி சுட்டா மட்டும் அந்த இட்லி ஒண்ணு கல்லு மாரி இருக்கும், இல்ல ரொம்ப கொழ கொழன்னு இருக்கும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வெந்தா கூட அந்த இட்லி ஒண்ணு ரொம்ப ஹார்டா இருக்கும், இல்ல ரொம்ப களி களியா இருக்கும். இன்னைக்கு பார்க்கலாம் எப்படி இட்லி வருது அப்படின்ட்டுன்னு. வீட்ல அரைச்ச மாவு தான் அப்படின்னா, கடையில வாங்குன மாவும் என்னோட கைக்கு அப்படிதான் வருது. என்ன ப்ராப்ளம்னே தெரில. ஒருவேளை இட்லி சட்டி தான் ப்ராப்ளமான்னு தெரில. அத மாத்தணும்னு நெனைக்கிறேன் நானு. அப்படியே திரும்பி பார்த்தா வீடு ரொம்ப கேவலமா கிடந்துச்சு. அதையும் ஒரு சைடா கூட்டி விட்டுட்டு, சரி தலையில எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெய் பாட்டில எடுத்துட்டு வந்து அந்த படியில உட்காந்து தேய்ச்சுட்டு இருந்தேன். ஆ அப்படியே சைடு கேப்ல இட்லியும் வெந்துருச்சு. எங்கிட்ட அப்பாவும் பொண்ணும் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி போராட்டம் பண்ணிக்கிட்டு கொஞ்சல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. வாங்க சாப்பிடலாம்.